ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சதவீதம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் டாபிக்ன்றது ரொம்ப முக்கியம் டிஎன்பிசின்னு இல்லை, எந்த ஒரு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் இந்த பெர்சன்டேஜ் டாபிக் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பெர்சன்டேஜ் டாபிக் ஸ்கூல்ஸ் புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th and 8th. என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th and 8th இந்த 2 ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம் அப்படின்ற டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 7th இருக்க ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க கேள்விகளில் பார்த்திங்கன்னா பார்த்துட போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 8th ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 7th பார்த்துருவோம். 7th இந்த இதில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். எப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி இதை ஃப்ராக்ஷனை மாற்றுறது, ஃப்ராக்ஷன் எப்படி இதை மாற்றணும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை மாற்றணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம உள்ளே போய் சம்ஸ் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 7th பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக் சம்ஸாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு சம்ஸ் பார்த்திங்கன்னா மேலால் சொல்லிடுவோம். அது ஈஸியாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக அதனால தான் பார்த்திங்கன்னா மேலால் சொல்லிடுவோம். அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு சம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இது பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த 7th இதில் இருக்க எல்லாமே 7th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லாமே பார்த்துருவோம். ஃபுல்லாக இந்த சதவீதம்ன்றது தனி வெட்டி அப்படின்ற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோனா தனி வெட்டின்னு தனி டாப்பிக்கில் வீடியோ கொடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா தனி வெட்டி கவர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 7th சதவீதம் அப்படின்ற இது கீழே இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சதவீதம் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை எல்லாமே எப்படி பின்னம், சதவீதம், அதேமாதிரி தசமம் என்ன மாற்றிருக்காங்க. இதை எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் 50 கட்டங்கள் இருக்குது. எப்படி பாருங்கள், மொத்தம் 50 கட்டங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 30 பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இதை சதவீதமாக எழுதியிருக்காங்க, பின்னமாகவும் எழுதியிருக்காங்க, தசம என்னாகவும் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், 50ல் 30 பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸாக இருக்குது. இதை பர்சன்டேஜை மாற்றணும்னா, இப்போ 30/50 அப்படின்றத பர்சன்டேஜை மாற்றோம்னா இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜை மாறிடும். எப்படி பாருங்கள், அடிச்சு போட்டோம்னா பாருங்கள், 1 5 2 10 மொத்தம் பார்த்திங்கன்னா 2 30. இதை பர்சன்டேஜ்னா 60%. இப்போ 60% கட்டங்கள் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸாக இருக்குது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பின்னம்னா பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த 60/100 அப்படின்றது தான் பின்னம். இது பார்த்திங்கன்னா தசமம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதை மேலே நம்ம பாயிண்ட் சம்திங் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 100 பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போனோம்னா 0.60 அப்படின்றது தான் 0.60ன்றது தான் தசம எண். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தசம பின்னம்னா /100 அப்படின்னு போடணும். எப்படி பாருங்கள், /100னா பின்னம், அதாவது பின்னம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சதவீதம்னா இன்ட்டு 100. இப்போ ஒரு எண்ணோட சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 அப்படின்றதோட சதவீதம் பார்த்திங்கன்னா பெருக்கல் 100 அப்படின்னு போட்டோம்னாவே நம்ம அதோட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். /100 ஆல்ரெடி இருக்கும், பெருக்கல் 100 போட்டோம்னா அது சதவீதம் மாறிடும். அவ்வளோதான். சதவீதம்னா பெருக்கல் 100 போடணும், பின்னம்னா /100 போடணும். அதாவது தசம எண்ணா பாயிண்ட் சம்திங்கில் இருக்கணும். அப்போ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸுக்கு மட்டும் நான் ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க தெளிவாக கவனிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சம்மை பார்த்துட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியாக உங்களுக்கும் நீங்கள் சம்மை ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். எடுத்துக்காட்டு 2.1ல் பார்த்திங்கன்னா 1/5 சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள். இதை எப்படி சதவீதம் மாற்றோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/5 சதவீதம் மாற்றோம்னா இன்ட்டு 100 அப்படின்னு போடணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஆல்ரெடி இங்கே நம்ம இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. 1/5 × 100 அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 5 2 5 25 100 அப்படின்னா 20%. இங்கே பாருங்கள், 20%. அவ்வளோ ஈஸியாக பாருங்கள். 1/5 சதவீதம் மாற்றோம்னா இன்ட்டு 100, 1 5 2 5 25 100 அப்படின்னா 20% ஞாபகம் வச்சுங்க. சதவீதம்னா இன்ட்டு 100, ஃப்ராக்ஷன் மாற்றோம்னா தசமம் என்ன மாற்றோம்னா பாயிண்டில் இருக்கணும், பின்னாக மாற்றோம்னா /100 அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எடுத்துக்காட்டு 2.2 பார்த்திங்கன்னா 7/5 சதவீதம் மாற்றுங்க. 7/4 சதவீதம் மாற்றுங்க. 7/4 × 100 போட்டோம்னா 1 2 4 52 1 2 25. இதை பெருக்கணும் பார்த்திங்கன்னா 175. 7ஐயும் 25 பெருக்கணும்னா 175 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.3 அது பார்த்திங்கன்னா மொத்தம் 20 மணிகளில் பார்த்திங்கன்னா 5 மணிகள் பார்த்திங்கன்னா சிவப்புன்னு சொல்லிட்டாங்க. அதோட சிவப்பு மணிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம்ன்ற அப்படின்னு வார்த்தையை வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிவைடட் பை அந்த இடத்துல போடணும். டிவைடர் கீழே பார்த்திங்கன்னா மொத்தம்ன்றது இருக்கணும். என்ன கேட்டிருக்கணும் அது மேலே இருக்கணும். கேட்டிருக்கிறது மேலே இருக்கணும். கொடுத்துருக்க மொத்தம்ன்ற டோட்டல் பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும்.
பர்சன்டேஜ்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100. இதை வந்து பிறகு அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 1 2 2 10 மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 5 25% 25% பார்த்தீங்கன்னா சிவப்பு மணிகள் இருந்திருக்கு. 5ன்றது பார்த்தீங்கன்னா 25% அப்படிங்கிற அவசியம். ஓகே, அடுத்து நம்ம போயிடலாம். 2.4 அடுத்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பின்னம் 23/30. இதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றுங்க. பின்னத்தை சதவீதம் மாற்றினாலும் இன்ட்டு 100 நம்ம சொன்ன மாதிரி சதவீதம்னு வந்தாவே இன்ட்டு 100 தான் நான் போடணும். ஒரு 3 0 0 அடிச்சிடலாம். ஒரு 3 அதை அடிக்க முடியாது. பார்த்திங்கன்னா 230/3 அப்படின்ட்டு இதை அடித்து கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு 3 3 5 7 3 21 7 3 21 வருது. மீதி பார்த்திங்கன்னா 2 வருது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 5 6 18 6 18 2 மீதி இருக்குது. இதை எப்படி எழுதலாம் பார்த்திங்கன்னா 76 வந்துருச்சு. 2 மீதி இருக்குது. 2 மேலே போடணும். கீழே பார்த்திங்கன்னா எதாவது நம்ம டிவைட் பண்ணிகிட்ருக்கோம் 3 கீழே போடணும். இதை நம்ம வந்து 3 × 76 நம்ம பெருக்கணும்னா 3 × 76 + 2 பெருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது வந்துடும். வந்து நம்ம 230/3 அப்படின்னு வந்துடும். எப்படி பாருங்கள் 76 × 3 பெருக்கணும் பார்த்திங்கன்னா 228 வரும். +2 இது பண்ண பார்த்திங்கன்னா 230. கீழே பார்த்திங்கன்னா 3 வந்துடும். நம்ம கரெக்டாக நம்ம பண்ணது கரெக்டாக அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள் 76 × 3 + 2 பண்ணிங்கன்னா 230/3 வந்துடும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் பின்னங்களை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ற ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து பாருங்கள் சதவீதத்தை பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு பாருங்கள். சதவீதமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றணும். பின்னம்னாவே டிவைடட் பை மேலே ஒரு வேல்யூ இருக்கணும், கீழே ஒரு வேல்யூ இருக்கணும். அதான் பின்னம். சதவீதம்னாவே இப்படி மாட்டிருக்கணும். அந்த சிம்பிள் இருக்கணும். சதவீதம் சிம்பிள் வந்துட்டு தான். ஓகே, இதில் பாருங்கள் 2.5. இதில் பாருங்கள் பின்வரும் சதவீதத்தை பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 60%ன்றதை பின்னமாக மாற்றோம்னா டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். டிவைடட் பை வேல்யூ போடணும் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகே, இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 0 0 அடி ஆயிரும். 1 6 சாரி 2 6 2 அப்புறம் 3/5. அடுத்து பாருங்கள் 125 பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றணும். பார்த்திங்கன்னா 125/100. இதை அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 25 அடிச்சு கொடுத்தோம்னா 5/4 அப்படின்னு வந்துடும். 25 அடிச்சு கொடுங்க. 25 125 4 25 4 100. ஓகே, அடுத்து பாருங்கள் தேர்ட் சம். இது எப்படி எழுதலாம் பார்த்திங்கன்னா 3/5 அப்படின்றத பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிவைட் பை 100 எப்பயும் போல டிவைட் பை 100 போட்டோம்னா 3/5 × 1/100 நம்ம மேலே வர பார்த்திங்கன்னா 1/100 வந்துடும். அப்போனா 3/500 அப்படின்னு வரும். ஓகே, 3/500. அடுத்து பாருங்கள் 15 ÷ 10. இது பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றணும். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவைட் பை 100 போட்டோம்னா மேலே வர பார்த்திங்கன்னா 1/100 அப்படின்னு வந்துடும். டிவைட் பை 100 போட்டோம்னா மேலே வரப்போ 1/100 வந்துடும். ஓகே, இப்போ 15/10 × 1/100. இது பாருங்கள் 3 2 அப்புறம் 3/200. அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. 28 1/3 அப்படின்ட்டு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி மாற்றணும். அப்போனா 28 3 பெருக்கணும்னா பாருங்கள் 28 3 இதை பெருக்கணும்னா 4 2 8 3 24 2 3 2 6 8 84 +1 மேலே 1 இருக்குது 85/3. இதை வந்து நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். எப்படின்னா பார்த்திங்கன்னா பின்னா மாற்றுறது ஈஸியாக இருக்கும். இதை இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம பின்னா மாற்றுறது ஈஸியாக இருக்கும். 85 ÷ 3 அப்படின்ட்டு 85 ÷ 3. இதை பின்னா மாற்றோம்னா 1/100 அப்படின்னு வரும். நம்ம கீழே பார்த்திங்கன்னா டிவைடட் பை 100 போடணும். மேலே வரப்போ இப்படி மாறிடும். இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்தோம்னா 1 5 5 3 7 35. ஓகே, கீழே பார்த்திங்கன்னா 7 10. ஓகே 0. இப்போ 17 ÷ 60 அப்படின்ட்டு இருக்கும். 17 ÷ 60. ஓகே, எவ்வளோ நம்ம அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இங்கே ஒரு ஒர்க் அவுட் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த சம். ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நிறுவனத்தில் சோப்பை விரும்புவதாக கூறினார். எப்படி பாருங்கள் 5 மொத்தம் பார்த்திங்கன்னா 5 நபர்கள். 5 பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினா அதன் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 பேர்த்தில் ஒத்தாள்னா பார்த்திங்கன்னா சதவீதம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒரு 5 5 20 10 20% பேர். எப்படின்னா 5 பேர்த்தில் ஒருத்தர்ன்றது 20% அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, 20%. அடுத்த சம். ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்களில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 75 மாணவர்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 72 தேர்வுகள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றதாக அறிக்கப்பட்டிருக்கு. 72 பேர் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 72 பேரும் சொல்லியிருக்காங்க. 72 பேர் 75 பேர்த்தில். அதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்கள், 75 பேர் மொத்தம் எழுதியிருக்காங்க. 72 பேர் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 75ன்றது கீழே இருக்கணும், மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்கிறது மேலே இருக்கணும். பர்சன்டேஜை மாற்றோம்னா இன்ட்டு 100, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. 25 அடித்தோம்னா 4, இது 3, இந்த 3 வந்து அடித்து கொடுத்தோம்னா 1 3 2 3 6, 2 3 6, இங்கே 1 வரும், 4 3 12. ஓகே, 24 இன்ட்டு 4 இருக்குது. இதை பெருக்கணும்னா 6 1 16 6 1 மிச்சம் 9, 96%. எப்படி பாருங்கள், 96% பேர் வந்து பாஸு. இந்த 72 பேருன்றது 96%, 96%. மீதி இருக்க 4% பேர் தான் ஃபெயிலு ஆச்சுங்க. ஓகே, பர்சன்டேஜாக இன்ட்டு போடணும். இது மாற்றணும்னா எப்படி, பின்னாவை மாற்றணும்னா /100 போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு சம் இருக்குது. இது பாருங்கள். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் பார்த்திங்கன்னா 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள். எனில் அவர்களின் சதவீதத்தை எழுதுங்க. எப்படி பாருங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 28 மாணவிகள் இருக்காங்க, 22 மாணவர்கள் இருக்காங்க. இவங்களோட சதவீதத்தை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்பயும் போல் 28 மாணவிகள், அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 மாணவர்கள், மொத்தம் 50 மாணவர்கள் 28 மாணவிகளாக எப்பயும் போல் இன்ட்டு 100 போட்டோம்னா 4 2 1 2 2 4 அப்படின்னு கொடுக்கணும்னா 2 × 28 56. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆண்கள் அதே மாதிரி 22 பேரா, 22/50, மொத்தம் 50 பேரா. அப்புறம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இப்படி போட்டு 1 2 4, இதை பார்த்திங்கன்னா மொத்தம் 22 பேர், கீழே 50 மாணவர்கள், மொத்தம் 100%. அப்போனா இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். அப்போனா 22 × 2 பார்த்திங்கன்னா 22 × 2 44 இப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பெண்கள், அதாவது மாணவிகள் பார்த்திங்கன்னா 56 பார்த்திங்கன்னா 100% நம்ம மைனஸ் பண்ணால் 100ல் 56 மைனஸ் பண்ணால் 44. அப்படி ஒன்று கண்டுபிடிச்சி இன்னொருத்த வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஏதாவது கண்டுபிடிச்சி ஆகணும், ஒன்று கண்டுபிடிச்சோன்னா இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சம். ஒரு பள்ளியில் பார்த்திங்கன்னா 560 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் 560 மாணவர்கள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 320 பேர் பார்த்திங்கன்னா சிறுவர்கள். எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் எண்ணிக்கை, சிறுமிகளின் சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். 560 மாணவர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் எண்ணிக்கை 320. இப்போ பார்த்திங்கன்னா சிறுமிகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாலும் 560ல் 320 போச்சுன்னா 320 மாணவர்கள் போனாங்க. 240ன்றது பார்த்திங்கன்னா சிறுமிகளின் எண்ணிக்கை. மொத்தம் 240 சிறுமிகள் இருக்காங்க. ஓகே, இவங்க சிறுமிகளின் எண்ணிக்கை தான் சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ 240 வந்து எப்பயும் போலங்க தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 560. அதை பற்றி கேட்டிருக்கிறதுனா 240 சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் இன்ட்டு 100 போட்டோம்னா 0க்கு 0 அடிச்சிடலாம். இதை 5ஆல் 2ஆல் அடித்தோம்னா 2 10, இதை 2ஆல் அடித்தோம்னா 2 4 மிச்சம் 1 8. ஓகே, இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுக்கலாம். 14 2ஆல் அடித்தோம்னா 2 அடிக்கணும். ஓகே, 2ஆல் அடிச்சிடலாம். 2ஆல் அடித்தோம்னா 1 2 2 4 0, 120, கீழே 14 வருது. இதை அடித்து கொடுத்தோம்னா 7 வருது. இங்கே பார்த்திங்கன்னா 60 வரும். 2ஆல் அடித்தோம்னா 7 2 14, 120 2ஆல் அடிச்சோம்னா 60 வரும். இப்போ 60 × 5 பெருக்கணும்னா பார்த்திங்கன்னா 300 வரும். 60 × 5 பார்த்திங்கன்னா 300. கீழே பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இதை அடித்து கொடுத்தோம்னா பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை அடித்து கொடுக்கணும். 1 7 4 28, மீதி 2 இருக்குது. 2ஆல் அடித்தோம்னா 7 14, மிச்சம் 6 இருக்குது. இந்த 6 பார்த்திங்கன்னா 7ஆல் அடியாது. அதனால் பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்துட்டோம்னா 7 49, 8 56, 8 56 வருதுக்கு நான் மிச்சம் 4 இருக்குது. 4 பார்த்திங்கன்னா 40 இருக்குது. 4 இருக்குங்களா? இந்த 4 பார்த்திங்கன்னா நம்ம 0 அதுக்கப்புறம் 0 வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா 40 இருக்குது. 40 பார்த்திங்கன்னா 7 35 இருக்குது. மீதி 5 இருக்குது. திருப்பி 0 சேர்த்துக்குவோம். 50 இருக்குது. 7 49. இப்போ போயிட்டே இருக்குது. அப்போனா பார்த்திங்கன்னா 42.5
80 புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் 57 இருக்குது, அது வந்து 86 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 42.86 அப்படின்றது தான் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 42.86. இந்த மாதிரி தான் 300/70 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அடிச்சு கொடுத்தோம்னா 42/86 வந்திருக்கு. ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் சம். நம்ம எதுக்காக ஒரு சம் கூட விடாமல் பண்ணுறோம்னா, இந்த சம்லாம் ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் ரொம்ப பேசிக்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே பார்த்திங்கன்னா அடுத்து எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு எக்ஸாம்ஸில் ஒரு சில சம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது எங்கிட்ட பார்த்த மாதிரி இருக்குமே இது இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகே, எக்ஸசைஸ் பாருங்கள். 2.1 பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கட்டங்களாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ்க்கோட பின்னம் கேட்டிருக்காங்க. எங்கே பாருங்கள், எப்படின்னா வண்ணம் தீட்டப்பட்டுள்ள சதுரங்களின் எண்ணிக்கை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதம். எப்படின்னா பின்னம்னா டிவைட் பை மேலே ஒரு வேல்யூ இருக்கணும், கீழே வேல்யூ இருக்கணும். அதேமாதிரி தசமம்னா பாயிண்ட் சம்திங்கில் இருக்கணும். அதேமாதிரி சதவீதம்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்த சதவீதம் சிம்பிளில் இருக்கணும். ஓகே, சதவீதம் என்ன எப்படி பண்ணணும், இன்ட்டு 100. அதேமாதிரி பின்னம்னா டிவைடட் பை 100. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை கட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 100 கட்டங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 கட்டங்கள் இருக்கும். அதில் இந்த ஷேடர் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா 58 இருக்கும். எப்படி பாருங்கள், மொத்தம் 58 பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பின்னமாக மாற்றுக்க. பின்னம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் கட்டங்கள் பார்த்திங்கன்னா 100. பின்னம்னா எவ்வளோ ஷேடர் ஆகிடுச்சு, 58. அவ்வளோதான், பின்னம் மாறிடுச்சு. பின்னம்னா மேலே ஒரு வேல்யூ, கீழே ஒரு வேல்யூ, அவ்வளோதான். அதே மாதிரி தசமம்னா பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேல்யூ. இந்த 2 0 பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வர பார்த்திங்கன்னா பாயிண்ட். 100 பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போய் பார்த்திங்கன்னா 2 வேல்யூக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாயிண்ட் வைக்கணும். அவ்வளோதான், 0.58. 0.58ன்றது தான் தசமம். நெக்ஸ்ட்டு சதவீதம்னா பார்த்திங்கன்னா 58% இன்ட்டு 100 பார்த்திங்கன்னா இந்த 100க்கு 100 அடி ஆயிரும். நம்ம 58%. அவ்வளோதான். எப்படின்னா சதவீதம்னா பின்னம்னா டிவைட் 2 வேல்யூ இருக்கணும், மேலே ஒரு வேல்யூ, கீழே ஒரு வேல்யூ இருக்கணும். தசமம்னா பார்த்திங்கன்னா பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சதவீதம்னா பார்த்திங்கன்னா இந்த இன்ட்டு 100 போட்டு நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பாக்ஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 100 பாக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 பாக்ஸஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷேடர் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 53 வந்து பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 53 ஷேடர் போர்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பின்னம்னா 53 by 100 அப்படின்றது பின்னம். நெக்ஸ்ட்டு தசமம் எழுதணும்னா நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் வைக்கணும், 0.53. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சதவீதம்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 53%. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 50 பாக்ஸ் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், ஷேடு இதில் பார்த்திங்கன்னா 50 பாக்ஸஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எத்தனை பாக்ஸஸ் ஷேடரில் இருக்குது பார்த்திங்கன்னா 25 பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷேடர் இருக்கும். அப்போனா பின்னம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தசமம் எழுதணும்னா பார்த்திங்கன்னா தசமமாக எழுதணும். இப்போ எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தசமம் மாற்றாமல் சதவீதம் மாற்றுங்க. எப்படின்னு 25 பார்த்திங்கன்னா ஷேடரில் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 50. இதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா 100 போடுவோம். 100 போட்டோம்னா 150 250 100 அப்படி பார்த்திங்கன்னா 25 × 2 பார்த்திங்கன்னா 50. சதவீதம் மாற்றிட்டு நம்ம தசமம் மாற்றோம்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 2 0 முன்னாடி 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இது பண்ணிட்டோம்னா பின்னமாக மாறிடும், தசமம் மாறிடும். எப்படின்னா டிவைடட் பை 100 போட்டு நம்ம இது பண்ணோம்னா 0.50 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா தசமம். இந்த வேல்யூவோட தசமம் பார்த்திங்கன்னா 0.50. தசமம்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட பர்சன்டேஜ் தான் நம்ம தசமம் மாற்ற முடியும். எப்படி பாருங்கள், 0.50 அப்படின்றத எப்படி பார்த்திங்கன்னா 50% தான் நம்ம தசமம் மாற்ற முடியும். இப்போ தசமம்னா பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் நம்ம 50/100 அப்படி போடுவோமா. இந்த 2 பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வரும். அப்போனா 50க்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சு நம்ம இங்கே ஒன்று கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், 0.50 அப்படின்றது தான் தசமம். அவ்வளோ, அதை மட்டும் ஞாபகம். பாயிண்ட்டில் 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 25 பாக்ஸஸ் இருக்குது. மொத்தம் 25 பாக்ஸஸ் இருக்குது. அதில் ஷேடர் போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 17 பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ். அப்புறம் பின்ன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தசமம் மாற்றணும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜை மாற்றுறதுக்கு இன்ட்டு 100 போடணும். இன்ட்டு 100 போட்டோம்னா 1 25 4 25 100. இப்போ இதை பெருக்கணும்னா 4 × 17 பெருக்கணும்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 68 வரும். எப்படி பாருங்க,
இந்த 4ஐயும் 17ஐயும் பெருக்கணும் பார்த்திங்கன்னா 68 வரும். அப்போனா 68%ன்றது 68%. இதை பின்னம் பார்த்தோம்னா 0.68 அதான் பின்னம். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 30 பாக்ஸஸ் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 30 பாக்ஸஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 15ன்றது ஷேடர் போர்ஷன்ஸ். ஓகே, இது பின்னாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தசமம் மாற்றணும். தசமம் மாற்றுறதுக்கு முன்னாடி சதவீதம் மாற்றிடலாம். சதவீதம் இன்ட்டு 100 போடணும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 3க்கு 0க்கு 0 அடிச்சிடலாம். இந்த ஒரு 3 3 5 5 அப்புறம் 5 × 10 50. 50ன்றது பார்த்திங்கன்னா சதவீதம். அதேமாதிரி தசமம் மாற்றோம்னா 0.50 அப்படின்றது தான் தசமம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு செஸ் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த செஸ் போர்டு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம் எப்படிங்க. அந்த செஸ் போர்டில் ஒயிட் பாக்ஸ் எத்தனை பாக்ஸோ இருக்குது அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம், இந்த பிளாக் பாக்ஸோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்கம் எப்படின்னா இந்த ராஜா மந்திரி சிப்பாய் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த காய்கள் உள்ள பாக்ஸோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி காய்கள் இல்லாத பாக்ஸோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். மொத்தம் பார்த்திங்கன்னா இது செஸ் பாக்ஸோட இருக்க பாக்ஸஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 64 இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 64. இந்த பக்கம் 8 இருக்கும், இந்த பக்கம் 8 அந்த லைன் இருக்கும். இதில் பெருக்கணும் பார்த்திங்கன்னா 64 பாக்ஸஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் பாக்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 32 ஒயிட் பாக்ஸ் இருக்கும், 32 பிளாக் பாக்ஸ் இருக்கும். மொத்தம் 32 + 32 64 இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை நிற சதுரங்கள் சதவீதம். வெள்ளை நிறம்னா 32 பாக்ஸ் இருக்கும். 32 பாக்ஸ்னால் 50%. எப்படின்னா 100ல் பாதி இருந்தாவே பார்த்திங்கன்னா 50%. அப்போனா 50% பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பாக்ஸஸ் இருக்கும். அதேமாதிரி 50% பார்த்திங்கன்னா சாம்பல் நிற பாக்ஸஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 ஆன்சர் 50 வரும். ஓகே, தேர்டு பார்த்திங்கன்னா சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்கள் எண்ணிக்கை. சதுரங்க காய்கள் எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 64 பாக்ஸஸில் காயின்ஸ் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா 20 பாக்ஸஸில் பார்த்திங்கன்னா காயின்ஸ் இருக்குது. மொத்தம் இதை எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்தோம்னா 64 அடிச்சோம்னா 32, 2 அடிச்சோம்னா இது 50 ஆகும். இது பார்த்திங்கன்னா 16 ஆகும். இது பார்த்திங்கன்னா 25 20 பெருக்கணும்னா பார்த்திங்கன்னா 500 வரும். 500 / 16 அப்படின்றது இருக்குது. இதை இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு 16 3 அடித்தோம்னா 48 வரும். மீதி பார்த்திங்கன்னா 2. இப்போ ஒரு 16 மீதி 4 இருக்குது. இது எப்படி எழுதிடலாம், 31 4/16. இதுக்கு மேலே அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி அடிச்சு கொடுக்க முடியும்னா இப்படியே பின்னமாக எழுதிடுங்க. 31 4/16 அப்படின்றது தான் பர்சன்டேஜாக இருக்கும். எப்படி பாருங்கள், 31 4/16 அப்படின்றது தான் பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு காய்கள் இல்லாத சதுரங்கள் சதவீதம். அங்கே பார்த்திங்கன்னா திருப்பியும் அடிச்சு கொடுக்க முடியும்னா அடிச்சு கொடுங்க. பாயிண்ட்ஸில் கொண்டு போனால் ஓகே. அங்கே ஆப்ஷனில் எப்படி இருக்குது, பின்னமாக இருக்கா அதாவது தசமமாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்குங்க. பாயிண்ட்ஸில் இருந்தால் நீங்கள் பாயிண்ட்ஸில் கொண்டு வாங்க, அல்லது பின்னமாக இருந்தால் பின்னமாக கொண்டு வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காய்கள் இல்லாத பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 20 பாக்ஸஸில் இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா 44 பாக்ஸஸில் இருக்காது. மொத்தம் 64. 20 பாக்ஸில் இருக்குங்க, மீதி 44 இருக்காது. மொத்தம் 64. இதை பார்த்திங்கன்னா சதவீதம் பார்த்தோம்னா 100 பெருக்கணும்னா அடிச்சு கொடுத்தோம்னா மொத்தம் பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா 68. பாருங்கள் என்ன ஆன்சர், 68 12/16 அப்படின்றது ஆன்சர் வரும். எப்படி பாருங்கள், 68 12/16 ஆன்சர் வரும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்கள். 68 12/16 தான் ஆன்சர். காய்கள் இல்லாத பாக்ஸோட எண்ணிக்கை. ஓகே, பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து பாருங்கள் தேர்ட் கொஸ்டின். ஒரு கட்ட பலகையின் எப்படி பாருங்கள், ஒரு கட்ட பலகை இந்த பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கட்ட பலகையில் பார்த்திங்கன்னா படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்கள், அந்த பாக்ஸில் வெள்ளை நிற பகுதியோட சதவீதம், கருப்பு நிற பகுதி. அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. கருப்பு வெள்ளை அப்படின்னு தான் இருக்குது. எல்லாமே சேமாக இருக்கனால என்னென்னு பாருங்கள், வெள்ளை நிறம்னா 50%. மொத்தம் 100% பார்த்திங்கன்னா 50 பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், 50 பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ரெண்டுமே சேமாக இருக்கனால இப்படி நான் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பின்னத்தையும் பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றுறேன். எப்படி நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதம் மாற்றுறேன். நான் சதவீதம்னாவே நான் இன்ட்டு 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் இன்ட்டு 100 போட்டோம்னா 36/50 × 100 போட்டோம்னா அடிச்சு கொடுத்தோம்னா 2 1 ஒரு 50 2 100 36 × 2 பார்த்திங்கன்னா 72. நெக்ஸ்ட்டு 81/100 30 × 100 போட்டோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 270 வரும். எப்படி பாருங்கள், அடிச்சு கொடுத்தோம்னா 270 வரும். 270%. தேர்டு பார்த்திங்கன்னா 42/100 42/56. இதை இன்ட்டு 100 போட்டோம்னா சதவீதம்னாவே இன்ட்டு 100 போடணும். இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும் பார்த்திங்கன்னா 75% வரும். தேர்டுக்கு 75% வரும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 2 1/4. இதை எப்படி பாருங்கள், இதை முதல்ல இது மிக்சர் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போனா
4 × 2 பார்த்தீங்கன்னா 8, 8 + 1 பார்த்தீங்கன்னா 9, 9/4. இதை இன்ட்டு 100 போட்டோம்னா 225 பாருங்கள், 225 வரும். எப்படிங்க 2 1/4. அதை வந்து இதை மாற்றணும்னா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 9/4 அப்படின்ற வரும். 9/4 × 100 போட்டோம்னா 225 வரும். எப்படி பாருங்கள் 9/4. ஒரு இதை செஞ்சு பார்க்கலாம். 9/4 × 100 இதை அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 1 2 24 52. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 25. 25 × 9 பார்த்தீங்கன்னா 250. எப்படின்னா 25 × 10 பார்த்தீங்கன்னா 250. அப்போனா ஒன்று இதாக இருக்குது. அப்போனா 225%. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். 1 3/5. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா 1 5 + 3 பார்த்தீங்கன்னா 8/5. 8/5 வந்துடும். 8/5 நம்ம × 100 போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? 160% வரும். எப்படி பாருங்கள் 160%ன்றது ஆன்சராக வரும் இந்த 4th 5வது சம்க்கு. ஓகே, அடுத்து பாருங்கள். சின்ன சின்ன சம்னா நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் தான் வேஸ்ட் ஆகுது. அதனால தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். அன்பு ஒரு தேர்வில் பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா 436 மதிப்பெண் பெற்றால் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்ணை சதித்திருங்க. 500ல் பார்த்தீங்கன்னா 436 பெற்றிருக்காங்க. அப்புறம் சதவீதம்னா × 100 போடணும். × 100 போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 1 5 8 5 40, 9 5 40. 8 5 40 வருதான். 8 5 40, மீதி 3, 5 5 30, 5 25, 6 30, 7 35, 7 35, மீதி 1 இருக்குது. புள்ளி வச்சு நம்ம இது 0 போட்டோம்னா 2, 87.2ன்றதான் ஆன்சர். எப்படி பாருங்க 87.2 அப்படின்றதான் ஆன்சர் இந்த 5th சம்க்கு. ஓகே, அடுத்து 6வது சம் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு சதவீதம் பின்னமாக எழுதுங்க. எப்படி பாருங்கள், பின்னாடி இருக்க அடுத்து இருக்க ஒவ்வொரு சதவீதத்தையும் பார்த்தீங்கன்னா பின்னமாக எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 21%ன்றதை பின்னமாக எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, 21 பின்னமாக மாற்றோம்னா × 100 போகணும்னு சொல்லியிருந்தேன். சதவீதம் மாற்றினா × 100, பின்னமாக மாற்றோம்னா /100. அவ்வளோதான். பின்னம்னா /100, சதவீதம்னா × 100. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 6வதுல செகண்ட் சம். இது பார்த்திங்கன்னா 993.1 அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம எழுதலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் நம்பராக மாற்றணும். நார்மல் நம்பராக மாற்றுறப்ப பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம இப்போ சதவீதம் பின்னமாக மாற்றுறப்ப /100, சதவீதத்தை பின்னமாக மாற்றுறப்ப /100 இருக்கும். 93.1/100 அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10ஆல் இது பண்ணணும். 10ஆல் பெருக்கணும் பார்த்திங்கன்னா 931 நார்மல் நம்பர் வந்துடும். 10ஆல் பண்ணோம்னா 931 கீழே 1000 இருக்கும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 151 பின்னமாக மாற்றோம்னா /100. அவ்வளோதான். அடுத்து 65 இதை மாற்றோம்னா /100. அவ்வளோதான். இதை அடிச்சு கொடுக்க முடிஞ்சால் அடிச்சு கொடுக்கலாம். அந்த 65/100 அடிச்சு கொடுக்கலாம். அதை அடிச்சு கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் 0.64. இந்த 0.64 பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பின்னமாக மாற்றோம்னா நம்ம 100 போடுவோமா. இப்போ பாருங்கள் இந்த 0.64 இருக்குது. அப்போனா வந்து இந்த பாயிண்ட் சம்திங்கில் இருக்கக்கூடாதுன்றப்ப நம்ம 100ஆல் பெருக்கலாம். 100ஆல் பெருக்கணும்னா /100 அப்படின்ற ஒரு வரும். அப்போனா 64 10,000 வரும். இதை அடிச்சு கொடுக்க முடிஞ்சா அடிச்சு கொடுக்குங்க. என்ன இது ஆன்சர் இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் சம் 7வது சம். இதில் பாருங்கள், இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் பார்த்திங்கன்னா 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்றதான் கேள்வி. மொத்தம் 5 டசன்னா பார்த்திங்கன்னா ஒரு டசன்னா பார்த்திங்கன்னா 12 முட்டைகள். ஒரு டசன்னா 12 முட்டைகள். அப்போனா 5 டசன்னா பார்த்திங்கன்னா 60 முட்டைகள். மொத்தம் 60 முட்டைகள் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 10 முட்டை கெட்டுருது. நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகே, 10 முட்டை கெட்டுருச்சுன்னா மொத்தம் நல்ல முட்டை பார்த்திங்கன்னா 50 முட்டை இருக்குது. 60ல் 10 முட்டை போச்சுன்னா 60ல் 10 முட்டை போச்சுன்னா 50 முட்டை பார்த்திங்கன்னா நல்ல முட்டையாக இருக்குது. அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகே, சதவீதம் இன்ட்டு போட்டு நம்ம 100 போட்டோம்னா எப்பயும் போல் வந்துடும். 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தோம்னா 2 2 6, 5 2 10. இங்கே பாருங்கள், மேலே 50 × 5 அப்படின்னா 250/3. இதை அடித்து கொடுத்தோம்னா பாருங்கள், 1 3 3, 7 3 21, 8 3 24, 8 3 24, மீதி 1 இருக்குது. அப்போனா 3 9, மீதி 1 இருக்குது. அப்போனா புள்ளி வச்சு நம்ம 0 போடலாம். 3 9, திருப்பி அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போனா 33.33, சாரி 83.33. அதான் ஆன்சர். எப்படி பாருங்க, இதோட ஆன்சர் 83.33. அதான் ஆன்சர் இந்த 7வது சம்முக்கு. ஓகே, அடுத்த சம். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48%. எப்படி பாருங்க, 48% பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் பெற்ற வாக்குகளின் பின்னமாக வெளிப்படுத்துக. பெற்ற வாக்கு பார்த்திங்கன்னா பின்னமாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 48% பெற்றிருக்காங்க. மொத்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100. இதை பின்னமாக எழுதணும்னு பார்த்திங்கன்னா இதான் பின்னம். இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுங்க. அப்போனா 50
இங்கே 24 திருப்பி அடிச்சுக்கோங்க 12 25 அதுதான் பின்னம். எப்படியும் 12/25 தான் அவங்க பெற்ற வாக்களோட பின்னமாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ரஞ்சித்தின் மாத வருமானம் பார்த்திங்கன்னா 7500. மொத்தம் பார்த்திங்கன்னா மாத வருமானம் பார்த்திங்கன்னா 7500. அதில் பார்த்திங்கன்னா 25% பார்த்திங்கன்னா சேமித்தாள். எப்படின்னா 25% சேமிக்கிறாரு எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தாள் அதான் கேள்வி. 7500ல் 25% சேமிக்கிறாருன்னா மொத்தம் 100%, அதில் 25% சேமிக்கிறாருன்னா எவ்வளோ அமௌண்ட் சேமிச்சிருப்பாரு அதான் கேள்வி. 7500 × 25/100 எவ்வளோ சேமிக்கிறாரு பர்சன்டேஜ், அதை மட்டும் நம்ம இது பண்ணலாம். அப்புறம் அடிச்சு கொடுத்தோம்னா 7500 × 25/100. ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. 1 25 4. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 4 4 3 7 20 6 20 7 20 8 32 வருது. மீதி 3 5 20 6 24 7 28 7 28 மீதி 2 வருது. 5 20. அப்புறம் 1875 அப்படின்றது தான் அவர் சேமித்த தொகை. எப்படி பாருங்க, 1875 தான் அவர் சேமித்த தொகையாக இருக்குது. ஓகே, 28%ன்றது 1875 ரூபா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு கொள்குறி வினா வகை வினா அப்படி சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சம் நான் சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், தென்றல் தனது வருமானத்தில் 4 1 பங்கை பார்த்திங்கன்னா சேமித்தால் அதன் சதவீதம் எப்படிங்க 4ல் பார்த்திங்கன்னா 1 பங்கை சேமிக்கிறாரு. அதோட சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு. அப்படின்னா இது ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் போடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்குனா பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் 25%. மொத்தம் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்குனா 100ல் 1 பங்குனா பார்த்திங்கன்னா 100ன்றது பார்த்திங்கன்னா 4%, 4 பங்கு. அப்புறம் 100ல் 1 பங்குனா 25%. 25% தான் இதோட ஆன்சர். நம்ம எடுத்தோன்னே எது நினைப்போம், ஆனால் இது ஆன்சர் பார்த்திங்கன்னா 25%ன்றது தான். நம்ம இதை வந்து 4ல் 1 பங்கு நம்ம சொன்ன மாதிரி 4 மொத்தம் 4 பங்கு 1 பங்கு பார்த்திங்கன்னா சேமிக்கிறோம் அப்படின்னு பண்ணால் 1/4. இதை பர்சன்டேஜாக மாற்றோம்னா × 100 போடுவோமா. × 100 போட்டோம்னா 1 4 4 7 20 7 8 மீதி 2 போட்டு 5 20. அப்படின்னா 25%. இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம இந்த பங்கை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, அடுத்த 2 சம் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தசம எண்களை சதவீதமாக மாற்றுங்க. எப்படின்னா தசம எண்ணை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும். ஓகே, கீழே எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா தசம எண்ணாக இருக்குது 0.85 பாயிண்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தசம எண்ணாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா × 100 அப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன். எப்படி பாருங்கள், சதவீதத்தை பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றோம்னா ÷ 100 போடணும் அப்படி சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தசம எண் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா × 100 போடணும். அப்புறம் 0.85 × 100 போட்டிங்கன்னா 85 அப்படின்றது பார்த்திங்கன்னா சதவீதம் கிடச்சிடும். அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி தான். எப்படி பாருங்கள், அடுத்து ஒரு சம் செய்கிறேன். 0.025 பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றோம்னா × 100 போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 இது தள்ளி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 அப்படின்றது பார்த்திங்கன்னா சதவீதமாக கிடைக்கும். ஓகே, தசம எண்ணை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா × 100 போடுங்க. சதவீதத்தை தசம எண்ணை மாற்றணும்னா ÷ 100 போடுங்க. அவ்வளோதான். அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும், எல்லாமே ஈஸி தான். ஓகே, அடுத்து போயிடலாம். அடுத்து கீழே ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த டாபிக் என்ன பாருங்கள், சதவீதங்களை தசம எண்ணாக மாற்றுங்க. எப்படிங்க சதவீதத்தை பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றணும். முதல்ல பார்த்திங்கன்னா தசம எண்ணை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்ற சொல்லியிருந்தாங்க. இப்போ சதவீதத்தை தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 58% பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றணும். 58% பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றணும்னா ÷ 100 போடணும்னு சொல்லியிருந்தேன். ÷ 100 போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு என்னோட பாயிண்ட் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த பதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் லெஃப்ட் சைடில் வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா 0.58 அப்படின்றது பார்த்திங்கன்னா தசம எண்ணாக நம்மளுக்கு கிடச்சிடும். எப்பயுமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேல்யூ இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த என்னோட லாஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது 100ஆல் டிவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். எப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துடும். அப்புறம் 0.58 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். அதான் பார்த்திங்கன்னா தசம எண். இன்னொரு சம் செய்யலாம். இன்னொரு சம் பாருங்கள், லாஸ்ட் சம் செய்யலாம். 1.25% 1.25% பார்த்திங்கன்னா தசம எண்ணை மாற்றணும்னா ÷ 100 போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி இங்கே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் திருப்பி லெஃப்ட் சைடில் கொண்டு போனோம்னா 0.0125 அப்படின்றது கிடைக்கும். எப்படின்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வர்ற பார்த்திங்கன்னா 0.0125 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஈஸி தான். ஓகே, அடுத்த சம் போயிடலாம். அடுத்து கீழே ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள்,
ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் பார்த்திங்கன்னா துணியை வாங்கினார். எப்படின்னா பார்த்திங்கன்னா 25 மீட்டர் துணியிலிருந்து பார்த்திங்கன்னா 1.75 மீட்டர் துணி மட்டும் வாங்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதம் அப்படின்னா மலர் வாங்கிய துணியின் அளவை மட்டும் சதவீதம் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்த துணி பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 25 மீட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் அவங்க வாங்கினது எவ்வளோ 1.75 அவ்வளோ மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா சதவீதத்தில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேல்யூ இருக்குது. நம்ம பாயிண்ட் வேல்யூ இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே பார்த்திங்கன்னா ஹோல் நம்பரை மாற்றுவோம். அப்போனா பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா மேலே 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாயிண்ட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்ட்டு 100. அதை ஒரு ஸ்தானம் 17.5 இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் மேலே ஒரு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 175, கீழே பார்த்திங்கன்னா 2500 அப்படின்றது கிடைக்கும். மேலே 175, கீழே 2500 கிடைக்கும். ஓகே, இந்த 175 கீழே பார்த்திங்கன்னா 2500 இதை பார்த்திங்கன்னா நம்ம சதவீதத்தில் மாற்றுறப்ப இன்ட்டு 100 போடுமா, இன்ட்டு 100 போடுறப்ப இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடி ஆயிரும். இந்த 125 பார்த்திங்கன்னா 25 அடிக்கலாம். 25 7 25 175. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 7% பார்த்திங்கன்னா அந்த 101.75 மீட்டர்ன்றது 7% அந்த 25 மீட்டரில். ஓகே, அடுத்து போயிடலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 7%. ஓகே, நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா பீனர்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க. இப்போ நான் சொல்ல எழுதினாலும் ஓகே, இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு இதை வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஓகே. ஏன்னா பீனர்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ஈஸி. எப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஓகே, ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஷேடர் போர்ஷன்ஸு எனக்கு கேட்டிருக்காங்க. ஷேடர் போர்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, படம் 2.3 பார்த்திங்கன்னா நீல வண்ணம் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம். எப்படின்னா இந்த ஷேடர் போர்ஷன்ஸோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பாக்ஸோட மொத்தம் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எப்படின்னா பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போனா இங்கே 1 இருக்குது, இது 2, இது 3, இது 4 அப்படி பார்க்கணும். எப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நடுவில் இருக்க கோடை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. மேலே 1 கீழே 1 இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இந்த ஷேடர் போர்ஷன்ஸையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போனா பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 4 போர்ஷன்ஸ் இருக்குது. 4 போர்ஷன்ஸில் ஷேடர் போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 2 இது பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷனாக இருக்குது. இதோட சதவீதம் பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சாலாம். அடிச்சு போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 1 நாள் 24 அப்போனா 25 வரும். எப்படி பாருங்கள், 1 நாள் 25 நாள் பார்த்திங்கன்னா 100. அப்புறம் பார்த்திங்கன்னா 25 × 2 50% தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சதவீதத்தோட பாதி அப்படின்னு கொடுத்துட்டாவே பார்த்திங்கன்னா அது 50%. அதை மட்டும் ஞாபகம். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் சம் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், பின்வரும் சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றுக்க. சதவீதத்தை பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றணும். தசம எண்ணாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், டிவைடர் பை 100 போட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 21% பார்த்திங்கன்னா தசம எண்ணாக மாற்றணும்னா டிவைடர் பை 100 போட்டிங்கன்னா 0.21 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த ஒரு சம் செய்யலாம். 0.64 அப்படின்றத பார்க்கலாம். 0.64 அதை பார்த்திங்கன்னா நம்ம தசம எண்ணாக மாற்றணும்னா டிவைடர் பை 100 போட்டிங்கன்னா இங்கே இருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு 2 இது தள்ளி வந்துடும். அவ்வளோதான். அப்போனா என்ன கிடைக்கும், 0.064. இங்கே இருக்கதா, இங்கே 1 வரும், இங்கே 1, அப்புறம் 2 0 வரும். 0.0064 அப்படின்றது கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள், 0.0064 தான் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சர். 2 இது வந்துச்சுன்னா 0.0064 அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம் அதில் பார்த்திங்கன்னா தசம எண்ணை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. தசம எண் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும். அப்போனா 0.282 இதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி இங்கிட்டு வந்துடும். அப்போனா 28.2 அதான் ஆன்சர். எப்படி பாருங்கள், 28.2ன்றது தான் ஆன்சர் சதவீதம். எப்படின்னா சதவீதம்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்தானம் பார்த்திங்கன்னா தள்ளி வரும். அதே தசம எண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்தானம் தள்ளி போகும். அவ்வளோதான். ஓகே, அதை மட்டும் ஞாபகம். ஓகே, அடுத்த ஒரு சம் செய்யலாம். இந்த சம் செஞ்சு பாருங்கள். 0.058 இதை பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ நான் 85.8 அதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகே, அடுத்த ஒரு சம் பாருங்கள். தேர்ட் சம் பாருங்கள். ஒரு தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்று. எப்படி பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா பெற்றிருக்காரு. இதை பார்த்திங்கன்னா தசமமாக மாற்றணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், டிவைடர் பை 100 போடணும். அவ்வளோ, டிவைடர் பை 100 போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்புறம் 0.75 எப்படி பாருங்கள், 0.75ன்றது தான் பார்த்திங்கன்னா தசமம். ஓகே, தேர்டுக்கு பார்த்திங்கன்னா 0.75. ஃபோர்த் சம் பாருங்கள்.
ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா 70.5 சதவீதம் மக்கள் பார்த்திங்கன்னா கல்வி வரை பெற்றிருந்தனர் எனில் அதை தசமமாக மாற்றுக அப்படின்றது பார்த்திங்கன்னா 70.5%. அதை பார்த்திங்கன்னா தசமமாக மாற்றணும்னா டிவைட் பை 100 போட்டிங்கன்னா இங்கே இருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்போனா 0.705 அதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். 0.705 தான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான், எல்லாமே பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே. ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் பார்த்திங்கன்னா 86 5வது சம் பார்த்திங்கன்னா ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் பார்த்திங்கன்னா 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக மாற்றுக. எப்படி பாருங்கள், 86% பார்த்திங்கன்னா ஓட்டங்களை பெற்றிருந்தால் கொடுத்துருக்காங்க. 86% பார்த்திங்கன்னா தசமம் மாற்றணுமா டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா 0.86 அதான் ஆன்சர். எப்படி பாருங்கள், 0.86 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பேரலாம் 7வது சம். 6வது சம் பாருங்கள். ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தில் பார்த்திங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா 6.75 மீட்டர். 6.75 மீட்டர் பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றுக அப்படின்னு பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றமாக என்ன பண்ணணும், இன்ட்டு 100 போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 675%. எப்படி பாருங்கள், 675% தான் இதோட ஆன்சர். எப்படி பாருங்கள், 6வது சமோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 675. சதவீதம் மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும், அதே தசமம் மாற்றணும்னா டிவைடட் பை 100 போடணும், அவ்வளோதான். எப்படி பாருங்கள், சதவீதம் மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும், தசமம் மாற்றணும்னா டிவைடட் பை 100 போடணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பேரலாம் 7வது சம். 2 ரசாயன பொருட்களின் எடைகள் பார்த்திங்கன்னா 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடைகளின் வித்தியாசத்தை சதவீதத்தில் எழுதுக. இந்த எடைகளோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா சதவீதத்தில் எழுதுங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 ரசாயன பொருட்களோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்போ வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 20.34 மைனஸ் 18.78 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பார்த்திங்கன்னா 1.56 கிராம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா இதோட நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 1.58 கிராமோட சதவீதம் பார்த்திங்கன்னா 56, அதோட சதவீதம் பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 156% தான் ஆன்சர். எப்படி பாருங்கள், 156 தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். 7வது சம்க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 156. நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி பார்த்தா தான். இந்த பாக்ஸோட இந்த ஷேடர் போர்ஷனோட சதவீதம் அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்தம் எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 இந்த ஷேடர் போர்ஷனோட சேர்த்து 4, மொத்தம் 4 போர்ஷனில் ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா ஷேடர் போர்ஷன். இதோட சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்த சதவீதம் பார்த்திங்கன்னா 100%. அதில் பார்த்திங்கன்னா பாதினா 50%. பாதினா 50%னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பாதியில் பாதி, அப்போனா 25%. ஈஸியாக எப்படி செஞ்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.4 நீங்கள் எப்பயும் போல மாதிரி போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதை அடிச்சு கொடுத்திங்கன்னா 25 ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பேரலாம். நெக்ஸ்ட்டு கொள்குறி வகை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் செய்யலாம். இதை பார்த்திங்கன்னா 10வது சம் செய்யலாம். 10வது சம் பாருங்கள். 0.005 பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதவீதம் மாற்றமாக இன்ட்டு 100 போடணுமா, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும். அப்போனா சதவீதம் மாற்றமாக இன்ட்டு 100 பண்ணணும்னா அப்புறம் பாயிண்ட் இங்கிட்டு தள்ளி வரும். அப்போனா 0.5 எப்படி பாருங்கள், 0.5 தான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் பாருங்கள் 0.5 எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் தான் கரெக்டு. 0.5 இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பேரலாம். அடுத்து 11th சம் 9th சம் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்து சதவீதத்தினுடைய மதிப்பு பர்சன்டேஜோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்கள், பர்சன்டேஜோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பில் பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள் உள்ளனர். மொத்தம் பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா 14% பேர் பார்த்திங்கன்னா வருகை புரியவில்லை. எப்படின்னா 14% பேர் ஆப்சென்ட். வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும். எவ்வளோ பேர் வருகை புரிந்தாங்க ப்ரெசென்ட் ஆனவங்க அப்படின்றது அதோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 14% பேர் வரலை. இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ பேத்தில், 50 பேத்தில் 14% பேர் வரல. 14%னா இன்ட்டு 100 போடணும். 14 டிவைட் பை 100 14%. அப்போனா மொத்தம் எத்தனை பேர், 50 பேர். அப்போனா 14 டிவைட் பை 100 இன்ட்டு 50. இதை அடிச்சு போட்டிங்கன்னா 1 5 2 10 1 2 7 2 14. அப்போனா 7 பேர் வரல. 14%ன்றது 7 பேர். இது பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜாக கொடுக்கல. இங்கே பார்த்திங்கன்னா 7 பேர் பார்த்திங்கன்னா வரலை. 14%னா 50 பேர்த்தில் 14%ன்றது 7 பேர். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 7 பேர். அப்போனா 50ல் பார்த்திங்கன்னா 7 பேர் போச்சுன்னா 43 பேர் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த சம் எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா குரல் மதிக்கு 20% பார்த்திங்கன்னா தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க, 25 சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெயின் கோட்டை அசல் விலை என்ன, அதான் கேள்வி. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அசல் விலை தெரியாது. அதை பார்த்திங்கன்னா பின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா 20%.
எப்படி பாருங்கள் 20% பார்த்திங்கன்னா தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ நான் சதவீதத்தை 20/100 போட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சேமிக்கிறாரு 25 ஈக்குவல் டு 25 அப்படி போட்டுறணும். இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வரப்போ இந்த வேல்யூஸ் இந்த பக்கம் கொண்டு வரப்போ 25 × 100/20 இதை அடிச்சு கொடுத்திங்கன்னா ஒரு 20 5 அப்போனா 25 × 5 125 125ன்றது ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது பாருங்கள். ஒரு உலோக கலவை பார்த்திங்கன்னா 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. ஒரு உலோக கலவையில் பார்த்திங்கன்னா 26% பார்த்திங்கன்னா தாமிரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 260 கிராம் தாமிரத்தை பெற அந்த அளவு எந்த அளவு பார்த்திங்கன்னா உலோக கலவை தேவைப்படுகிறது. எப்படின்னா 260 கிராம் பார்த்திங்கன்னா தாமிரம் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உலோக கலவையில் எவ்வளோ தேவைப்படுது, உலோக கலவை எவ்வளோ தேவைப்படுது அதான் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 26% பார்த்திங்கன்னா அந்த உலோக கலவை அந்த கலவையில் பார்த்திங்கன்னா தாமிரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நான் எப்படி பண்ணோம், 26/100 எவ்வளவு சதவீதம் எவ்வளோ உலோகக்கலவை தேவைப்படுன்னு தெரியாது. அதை பார்த்திங்கன்னா கொஸ்டின் கியூன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் எவ்வளவு 260 கிராம் பார்த்திங்கன்னா தாமிரம் பெற வேண்டும். தாமிரம் வரணும்னா இந்த கியூ வாங்கிட்டு வச்சுட்டு இந்த வேல்யூ வாங்கி கொண்டு போனீங்கன்னா 260 × 100/26 260 × 100/26 இந்த 26 அடிச்சிங்கன்னா 10 × 100 ஈக்குவல் டு 1000 கிராம் பார்த்திங்கன்னா உலோக கலவையில் 260 கிராம் பார்த்திங்கன்னா இருக்கும். 1000 கிராம் உலோக கலவையில் பார்த்திங்கன்னா 260 கிராம் பார்த்திங்கன்னா இந்த தாமிரம் இருக்கும். அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது பாருங்கள். ஒரு பங்கு உளுந்த மாவில் பார்த்திங்கன்னா 4 பங்கு அரிசி மாவு சேர்க்குறாங்க. ஒரு பங்கு உளுந்த மாவில் 4 பங்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்க்குறாங்க. குழல் என்பவரின் தாயார் தோசை செய்கிறாங்க. எப்படின்னா அந்த தோசை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு உளுந்த மாவோட 4 பங்கு அரிசி மாவு சேர்க்குறாங்க. மாவில் இருந்த மூலப்பொருட்களை சதவீதம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு எப்படின்னா இந்த உலோகக்கலவை இந்த உளுந்த மாவு அந்த அரிசி மாவு ரெண்டோட சதவீதம் என்ன, இது எவ்வளோ சதவீதம் இது எவ்வளோ சதவீதம் இருக்குது அதான் கேள்வி. ஓகே, மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு பங்கு உளுந்த மாவு 4 பங்கு அரிசி மாவு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு ப்ளஸ் 4 பங்கு ஒரு பங்கு ப்ளஸ் 4 பங்குனா மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பங்கு பார்த்திங்கன்னா அந்த மாவில் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பங்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு உளுந்த மாவு 4 பங்கு இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 5 பங்கு இருக்குது அப்படின்னு ஞாபகம். அப்புறம் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா 5 பங்கில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா உளுந்த மாவு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா சதவீதம் மட்டும் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1 5 5 22 10 20 அப்போனா 20 பார்த்திங்கன்னா 20% பார்த்திங்கன்னா உளுந்த மாவு இருக்குது. 20%ன்றது பார்த்திங்கன்னா உளுந்த மாவு. ஒரு இதுக்கு 2 கேட்டிருக்காங்கன்னா 1 மட்டும் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 100%, அதில் 20% பார்த்திங்கன்னா உளுந்த மாவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 80% அரிசி மாவு இருக்குது. அது மட்டும் ஞாபகம். ஒரு பங்கு பார்த்திங்கன்னா உளுந்த மாவில் 20% பார்த்திங்கன்னா அந்த உளுந்து இருக்குது. அப்போனா மீதி இருக்குது 80% பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஓகே, ஒன்று கண்டுபிடிச்சா அடுத்து ஈஸியாக இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விகிதத்தில் பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு அப்பா 1% பண்ணுறாங்க, அம்மா பார்த்திங்கன்னா 3% பண்ணுறாங்க, பிள்ளைங்க பார்த்திங்கன்னா 2% அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. எப்படி பண்ணுங்க, அப்பா 1% பண்ணுறாங்க, 2% பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க, 2% கொடுக்குற 2 பங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவனை 3% பார்த்திங்கன்னா அம்மா பண்ணுறாங்க அந்த வேலையை. இதில் பார்த்திங்கன்னா வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதம் மாட்டிருக்கு. அப்போனா அப்பா எவ்வளோ சதவீதம் பண்ணார், அம்மா எவ்வளோ சதவீதம் பண்ணாங்க, பிள்ளைங்க எவ்வளோ சதவீதம் பண்ணாங்க வேலையை, அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை பங்கு இருக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அப்பா பண்ணுறாரு, 2 பங்கு பிள்ளைங்க, 3 பங்கு அம்மா. அப்போனா மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பங்கு. 3 + 2 + 1 அது பார்த்திங்கன்னா 6 பங்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க. எப்படி பாருங்கள், ஒரு பங்கு 6ல் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க. இதை சதவீதத்தில் மாற்றணும்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதை அடித்து கொடுத்திங்கன்னா 2ஆல் அடிங்க 3 இதை பார்த்திங்கன்னா 5 50 இது 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 1 3 3 மீதி 2 இருக்குது. 6 3 18 வந்துடுது. மீதி 2 இருக்குது. 2/3 16 2/3 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். எப்படின்னு 16 2/3% பார்த்திங்கன்னா பிள்ளைங்க செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுங்க, 16% 2/3 சதவீதம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. மீதி பார்த்திங்கன்னா அடுத்து அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு, பிள்ளைங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு பார்த்திங்கன்னா அப்பா பண்ணாரா, ஒரு பங்கு பார்த்திங்கன்னா 16 2/3% பார்த்திங்கன்னா அப்பா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பங்குன்றது 16 2/3. அப்போனா இந்த 2 பங்கு அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தாலும் 2/6 6 பங்கில் 2 பங்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க. அப்போனா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1 2 2 6 திருப்பி இந்த 3ஆல் அடிக்கலாம்.
ஒரு 3 3 3 9 மீதி 1 3 9 மீதி 1 இருக்கும் கீழே 3 அப்புறம் 33 1/3 அப்படி அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க. ஒரு 100 பங்கில் பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா 33% பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பண்ணுறாங்க. 16 பங்கு பார்த்திங்கன்னா அப்பா பண்ணுறாரு. ஓகே, அம்மா செஞ்ச வேலை எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்போனா 6 பங்கில் அம்மா பார்த்திங்கன்னா 3 பங்கு பண்ணுறாங்க. இன்று 100 போட்டிங்கன்னா ஒரு 3 3 2 3 6 ஒரு 2 2 52 52 100. அப்புறம் 50% பார்த்திங்கன்னா அம்மா பண்ணுறாங்க. பாருங்கள், 50% பார்த்திங்கன்னா அம்மா பண்ணுறாங்க. மொத்தம் பாருங்கள் 50% அம்மா பண்ணுறாங்க. 2 பங்குனா 33 1/3%. ஒரு பங்குனா பார்த்திங்கன்னா 13 16 2/3%தான் இதோட ஆன்சர். ஓகே, இன்னொரு எடுத்துக்காட்டு. ஓகே, இது பாருங்கள், ஆடி தள்ளுபடி எப்படிங்க? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது பார்த்திங்கன்னா ஒரு சட்டையின் விலை பார்த்திங்கன்னா 90லிருந்து 50 குறைந்தது. எப்படிங்க? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது பார்த்திங்கன்னா ஒரு சட்டையின் விலை பார்த்திங்கன்னா 90லிருந்து 50% குறைந்ததெனில் குறைவான விகிதம் எப்படிங்க? குறைந்த விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, 90லேருந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா பார்த்திங்கன்னா 50 மாதிரி இருக்குது. அப்போனா பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா குறைந்த பர்சன்டேஜ், குறைந்த விலை, அந்த விலை மாற்றத்தை மேலே போடணும். கீழே பார்த்திங்கன்னா அசல் விலையான 90. ஓகே, இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 போடணும். அவ்வளோதான். அப்போனா 0க்கு 0 அடி ஆயிரும். அப்போனா 400/100 400/9 அப்படின்னு வரும். இதை அடித்து கொடுத்திங்கன்னா 1 9 9 27 4 36. அப்போனா 436 மீதி 4, அதே மாதிரி 436 மீதி 4 இருக்குது. இப்போ 4/9 44 4/9ன்றது தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். 44 4/7 44 4/7 தான் 4/9 தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து போயிடலாம். 44% பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நகரத்தில் பார்த்திங்கன்னா கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மாறி இருக்குது. எப்படின்னா 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மாறி இருக்குது, அதிகரிச்சிருக்கு. ஓகே, அதிகரிப்பின் சதவீதம், அதிகரிப்போட சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அங்கே வருமே புரிஞ்சு. நான் முன்னாடி பார்த்திங்கன்னா தசம சதவீதம் மாற்றுக்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்காக மட்டும் தான் பார்த்தோம். ஓகே, 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மாறி இருக்குது. ஓகே, அதிகரிப்பின் சதவீதம், இந்த இன்க்ரீஸ் ஆன சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போனா 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மாறி இருக்குன்னா 8 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தை குறைச்சோம்னா பார்த்திங்கன்னா 3 லட்சம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க இருக்குது. 3 லட்சம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகே, இந்த அதிகரிப்பின் விகிதம் சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்திங்கன்னா 3% பார்த்திங்கன்னா 3 லட்சம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 லட்சம். மொத்தம் 3 லட்சம் அதிகரிச்சிருக்கு 5 லட்சம் மொத்தம். இதை பார்த்திங்கன்னா பர்சன்டேஜாக மாற்றோம்னா இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 4 5 5 25. ஓகே, 22 3 பார்த்திங்கன்னா 60% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசல் முன்னாடி 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமும் மாறி இருக்கணும் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்தில் 60% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்றது தான் வேல்யூ. ஓகே, அந்த 5 லட்சத்தில் 60% பார்த்திங்கன்னா 3 லட்சம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா 5 லட்சம்னா 100%னா 8 லட்சம் மாறி இருக்குது. 8 லட்சம்னா 3 லட்சம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதோட பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.21. ஓகே, இது பாருங்கள். ஒரு கடைக்காரர் பார்த்திங்கன்னா நாற்காலி 325க்கு வாங்கியிருக்காங்க, 350க்கு விற்பனை செஞ்சுருக்காரு. ஓகே, 325 வாங்கி 350 விற்பனை செஞ்சுருக்காரு. லாப சதவீதம் 325 வாங்கி 350 விற்பனை செஞ்சாருன்னா 25 ரூபா அவருக்கு லாபம். ஓகே, அதோட அந்த லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 25 பார்த்திங்கன்னா லாபம், அதோட சதவீதம். இந்த இதை எப்படி பண்ண பார்த்திங்கன்னா 25 லாபம், கீழே பார்த்திங்கன்னா மொத்த அமௌண்ட். ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் வாங்கியிருக்காரு பார்த்திங்கன்னா 325 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ கிடச்சிரும். 25/325 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ. இது மட்டும் இது பண்ணி பாருங்கள். அதோட ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா 7/9/13 தான் அதோட ஆன்சராக வரும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். அடுத்த சம்மு, ஒரு சட்டை பார்த்திங்கன்னா 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது. நட்ட சதவீதம் எப்படி பாருங்க. 110க்கு வாங்கியிருக்காங்க, ஆனால் 90க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா 20 ரூபா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாஸ். அதோட சதவீதம் 20 ரூபான்றதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 20 எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க 110க்கு. அப்புறம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ தான் பார்த்திங்கன்னா நட்ட சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த 18/2/11 தான் பார்த்திங்கன்னா அவரோட நட்ட சதவீதமாக இருக்குது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த வருஷம் இது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பார்த்திங்கன்னா 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது. எப்படி வாங்க, ஒரு பொருளை பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 4% நட்டத்தை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்பொருளின் அடக்க விலை
ஒரு பொருளை 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மொத்த விலை பார்த்தீங்கன்னா 200க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4% பார்த்தீங்கன்னா நட்டத்தில் விற்பனை செய்கிறாங்க. அப்பொருளின் அடக்க விலை என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நட்ட சதவீதம் சீக்வல் இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நட்ட சதவீதம் சீக்வல் டு நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. 4% நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. நட்டம் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. நட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடக்க விலை என்னன்னு தெரியாது. அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்ட்டு கண்டர் போட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடக்க விலையும் கொடுத்துருக்காங்க. அது அடக்க விலை தப்பாக கொடுத்துருக்காங்க. வாங்கிய விலை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர வேண்டியது. நட்டம் பை வாங்கிய விலை. ஓகே, நட்டம் பை வாங்கிய விலை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஓகே, இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4%. ஓகே, 4 = நட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸு பை அடக்க விலையும் கொடுத்துருக்காங்க. அது வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்காங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா, இதை எங்கிட்ட 200 கொண்டு வந்தீங்கன்னா 4 × 200 டிவைடட் பை 100 = எக்ஸு. இதை அடிச்சுக்குமா 8. எக்ஸ் = 8. 8 ரூபா பார்த்தீங்கன்னா நட்டம். அந்த 4%ன்றது பார்த்தீங்கன்னா நட்ட விலை. 4%ன்றது 8 ரூபா. அதை மட்டும் ஞாபகம். 4% 8 ரூபா. அப்போனா பார்த்தீங்கன்னா நட்டம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா. அப்போனா வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா 200 வாங்கியிருக்காங்க. அது இது பார்த்தீங்கன்னா நட்டம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா. அப்போனா 208ன்றது தான் பார்த்தீங்கன்னா அடக்க விலை. 208 ரூபாய்க்கு அவரோட அடக்க விலையாக இருந்திருக்கு. 200 விற்றுருக்காரு. அப்போனா 8 ரூபா பார்த்தீங்கன்னா அவருக்கு நட்டம். இங்கே பாருங்கள், அடக்க விலை = வாங்கிய விலை ப்ளஸ் நட்டம் அப்படி கொடுத்துருக்காங்க. 200 + 8 = 208. அவர் பொருளோட அடக்க விலை என்ன பார்த்தீங்கன்னா 208 ரூபா. வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆனால் 200 வாங்கியிருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட அடக்கம் பார்த்தீங்கன்னா 208 ரூபா. ஓகே, அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 70%, 70 பத்திரிகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை பத்திரிகைகள். அந்த நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம் இன்ட்டு 100 போடணும். ஓகே, அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 0 அடியாரும் 1 7 7 7 14. அப்புறம் 2 × 10 = 20. 20% பார்த்தீங்கன்னா நகைச்சுவை பத்திரிகையாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்கள். 50 கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது அதில் பார்த்தீங்கன்னா 30% பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 50% நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை, அதான் கேள்வி. 50 லிட்டரில் பார்த்தீங்கன்னா 30% நிரம்பிடுச்சு. 50% பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் எவ்வளோ லிட்டர் தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் 50% பார்த்தீங்கன்னா நிறையணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 20% பார்த்தீங்கன்னா நிறையணும் அப்படின்றது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த 20%ன்றது எத்தனை லிட்டர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20%ன்றது எத்தனை லிட்டர்கள். ஓகே, அதில் 20% நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா 20% இன்னும் நிறையணும். அப்புறம் 20% நம்பிச்சுன்னா எத்தனை லிட்டர்கள் அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 5 5 20 சாரி 1 5 2 10 சாரி 1 5 2 10 1 2 10 20. அப்போனா 10 லிட்டர்கள் தேவைப்படும். எப்படி பாருங்க, 20%ன்றது 10 லிட்டர். எப்படி பாருங்க, 20%ன்றது 10 லிட்டர். அதை மட்டும் ஞாபகம். ஓகே, அப்போனா பார்த்தீங்கன்னா 100%ன்றது 50 லிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சம்மு. தருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலை என்ன கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், 25% விலைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலைன்னு வரும். எப்படி பாருங்க, 25% தள்ளுபடி விலை. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. தள்ளுபடி விலையில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அவர் செலுத்திய தொகை பார்த்தீங்கன்னா 1000 குறிக்கப்பட்ட விலை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் அந்த செப்பலோட விலை என்னன்னு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காரு. 25% உங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ மொத்த விலை அந்த செப்பலோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விலையும் தெரியாது. அப்புறம் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மொத்த விலை பார்த்தீங்கன்னா எக்ஸு, 25% தள்ளுபடி சொல்லிட்டாங்க. அப்போனா குறைகிறது. 25 ஒரு மொத்த அமௌண்ட்லேருந்து 25% குறைகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போனா என்ன எப்படி பண்ணணும், எக்ஸு மைனஸ் எது போடுறவங்களுக்கு குறைகிறது. அப்போனா 25%னா 25/100. எவ்வளோலேருந்து 25% குறையுதுன்னா மொத்த விலையிலேருந்து 25%. அப்போனா 25x/100 அப்படின்னு போடணும். ஓகே, அவர் கொடுத்த விலை கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணணும்னா எக்ஸ் இதை வந்து குறுக்கு பெருக்கல் கொடுத்தீங்கன்னா 100x மைனஸ் 25/x 25x/100 அப்படின்னு இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100xலேருந்து 25x மைனஸ் பண்ணோம்னா 75x = 1000 / 100. இங்கே 100 இருக்கும். இந்த 100 அங்கிட்டு போச்சுன்னா 10,000 ஆயிரும். எப்படி பாருங்கள், 75
75 ஈக்குவல் டு 75x ஈக்குவல் டு 1000. இந்த பை இங்கே 100 இருந்தது இங்கிட்டு போச்சுன்னா 10,000 மாறிடும். அப்புறம் 75x ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100 சாரி 100 அங்கே போயிடும். ஓகே, இது 75 கீழே கொண்டு வந்தோம்னா 75 அடித்தோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1000 இன்ட்டு 100 டிவைட் பை 75 அப்படின்னு வரும். அப்போனா இதை பார்த்திங்கன்னா 25 அடிக்கலாம். 25 அடித்தோம்னா 3 வரும், இங்கே 4 வரும். திருப்பி இந்த 3 அடித்தோம்னா ஒரு 3 இந்த 1000 அடித்தோம்னா பார்த்திங்கன்னா 333 வரும். அப்படின்னா 333.3 அப்படின்ற வேல்யூ வரும். இந்த 3 பார்த்திங்கன்னா 1000 அடித்தோம்னா 333.3 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இதை பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கணும்னா இந்த 333.3 இந்த 4 பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும் பார்த்திங்கன்னா 1334ன்றது வேல்யூ வரும். அதான் பார்த்திங்கன்னா இந்த குறிக்கப்பட்ட விலை பிரின்சிபல் அமௌண்ட். மொத்தம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1334. அதில் தான் பார்த்திங்கன்னா 25% பார்த்திங்கன்னா தள்ளுபடி விலை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1334. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 4th சம். ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் பார்த்திங்கன்னா அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% பார்த்திங்கன்னா தரகாக பெறுகிறார். எப்படின்னா 5% பார்த்திங்கன்னா தரகாக பெறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? எப்படின்னு பாருங்கள், 4800 பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பிரீமியமாக வாங்குறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 5% பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா தரகாக கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 5% பார்த்திங்கன்னா தரகாக கிடைக்கும். அப்போனா 4800ல் 5% என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, டிவைட் பை 100 படிங்கன்னா 0 0 அடியாரும் 2 0. அப்புறம் 48 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 48 இன்ட்டு 100 7 40 0 4 5 20 240. 240ன்றது தான் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். 240 பார்த்திங்கன்னா அந்த அவர் பார்த்திங்கன்னா தரகா பெறுகிறார் 240 ரூபாய். 4க்கு பார்த்திங்கன்னா 240 ரூபாய் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா குழு உள்ளூரில் எப்படி பாருங்கள், ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா உள்ளூரில் உள்ள புல்வெளிகளில் ஆய்வு செய்யினர். அப்படின்னா ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அந்த புல்வெளியில் ஆய்வு செய்கிறாங்க. அவற்றில் பார்த்திங்கன்னா 40ல் 30 பூக்கள் பார்த்திங்கன்னா வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் எப்படி பார்த்திங்கன்னா 40ல் பார்த்திங்கன்னா 30 பூக்கள் பார்த்திங்கன்னா வற்றாதவை. மொத்தம் பார்த்திங்கன்னா 40, அதில் பார்த்திங்கன்னா 30 பூக்கள் பார்த்திங்கன்னா வற்றாதவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா காஞ்சி போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வற்றாத பூக்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இன்ட்டு 100 போடணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 40 பூக்கள், அதில் பார்த்திங்கன்னா 30 இது பார்த்திங்கன்னா வற்றாதவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அடிச்சு கொடுங்க. 0 0 அடியாயிரும். 1 4 4 2 அடிங்க. 2 4 2 10. அப்போனா 150/2ன்னு வரும். இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 2 7 14 5 75. 75% பார்த்திங்கன்னா வற்றாதவை எப்படின்னு பாருங்கள். 75% பூக்கள் பார்த்திங்கன்னா வற்றாதவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40 பூக்களில் 30 பூக்கள் வந்து வற்றிடுச்சு, அது காஞ்சி போச்சு. அதில் பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா அந்த 10%ன்றது பார்த்திங்கன்னா 25%. அப்படின்னா 30 பூக்கள்ன்றது 75னா அந்த 10% பார்த்திங்கன்னா வத்திருச்சுன்னு சொன்னது பார்த்திங்கன்னா 25% வரும். ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் 6வது சம். இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்கு சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். எப்படி பாருங்க, ஒரு வகையான மணிகள் வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 மணிகளில் பார்த்திங்கன்னா 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் பார்த்திங்கன்னா மொத்தம் பாருங்கள் 50 மணிகளில் பார்த்திங்கன்னா 15 மணி பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்குது. பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் கேட்டிருக்காரு. ஓகே, 50% பார்த்திங்கன்னா 50 மணிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் மணிகள் பார்த்திங்கன்னா 50 மணிகள். மொத்தம் பார்த்திங்கன்னா 50 மணிகள். அதில் பார்த்திங்கன்னா 15 மணிகள் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்குது. இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தோம்னா இன்ட்டு 100 போட்டு நம்ம பண்ணணும். ஓகே, 5 5 2 10. அப்போனா 15 இன்ட்டு 2 பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 30%ன்றது தான் பார்த்திங்கன்னா அது பழுப்பு நிறத்தில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் எல்லாமே பேசிக் சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம். ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண் கொடுக்கும். எப்படி இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எப்படி பாருங்கள், 25க்கு 20 மதிப்பெண் பார்த்திங்கன்னா பெறாரு. ஓகே, இது ஆங்கிலத்தில். நெக்ஸ்ட் பாருங்கள், அறிவியல் பாடத்தில் பார்த்திங்கன்னா 40க்கு 30. எப்படின்னா அறிவியலில் பார்த்திங்கன்னா 40க்கு 30 பெற்றாரு. 40க்கு 30. அதேமாதிரி கணிதத்தில் பார்த்திங்கன்னா 80க்கு 60 68. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா 25க்கு 20 பெறாரு. அறிவியலில் பார்த்திங்கன்னா 40க்கு 30 பெறாரு. அதே மாதிரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா 80க்கு 68 பெறாரு. ஏனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றிருக்கார்? சிறந்த சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த மதிப்பெண்ணில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சதவீதத்தில் மாற்றிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சதவீதம் மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கிடச்சிரும். ஓகே, இன்ட்டு 100 போடுங்க.
இப்போ இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 25 4 அப்போனா இங்கே 80%. ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 80% வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா அடுத்து சயின்ஸ் அடிச்சிங்கன்னா 1 4 4, இதை அடிச்சிங்கன்னா 4 2 4, இங்கே பார்த்தீங்கன்னா 2 10 2 10, இங்கே கீழே 4 2 4 2 இருக்குது, இங்கே 1 2 15 15 × 5, இந்த 30 அடிச்சிங்கன்னா 2 30 அடிச்சிங்கன்னா 15 வரும். 15 × 5 பார்த்தீங்கன்னா 75 அப்படின்ற வரும். 75ன்றது வரும். அடுத்து பாருங்கள், இதை அடிச்சு பாருங்க, மேக்ஸ் அடிங்க. அப்படின்னா இதை அடிச்சிங்கன்னா 0க்கு 0 அடியாரும். இங்கே 8 அடிச்சிங்கன்னா 4, இங்கே 5 வரும். திருப்பி இந்த 4 அடிச்சிங்கன்னா 1 4 4 1 4 4, இங்கே 2 அடிச்சிங்கன்னா 6 4 24 7 4 28. அப்புறம் 17 × 5 பெருக்கணும்னா 1 5 35, மீதி 3, 5 5, மிச்சம் 3, அப்புறம் 85. இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 85%. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்ப்போம். தமிழ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 80%, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 75, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 85%. அப்போனா இந்த மேக்ஸில் பெற்றது தான் பார்த்தீங்கன்னா அவரோட அதிக அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா பெற்றிருக்காரு. 85% பார்த்திங்கன்னா அதிக பர்சன்டேஜ். அப்புறம் மேக்ஸ் தான் வரும். ஓகே, 7th ஆன்சர் பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா சிறந்த பாடம் பார்த்திங்கன்னா சதவீதம் பெற்றிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் பார்த்திங்கன்னா 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைகிறார். எப்படி பாருங்கள், 280 மதிப்பெண்கள் பெற்று தோல்வி அடைகிறார்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெறுவார் எனில் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்ணில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண்களை காண்க. இப்போயே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்க. எப்படி பாருங்கள், 50% பார்த்திங்கன்னா பெற்றா பார்த்திங்கன்னா பாஸ் அப்படி சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 50% எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 தான் பெற்றிருக்காரு. ஆனால் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்களை ஆட் பண்ணோம்னா 250 20 ஆட் பண்ணால் 300 அப்படின்னு கிடச்சோம். 300 இது பண்ணால் பார்த்தீங்கன்னா பாஸு பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்கள் 50% பெற்றிருப்பாங்க. அப்போ 300ன்றது 50%னா 100% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600. 100%னா 600. எப்படின்னா ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். 300%ன்றது 300 மார்க்குன்றது 50%னா 100%னா 600. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். அவ்வளோதான். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, 600 மதிப்பெண்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம், 9வது சம். கையல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் பார்த்தீங்கன்னா 500க்கு 225. எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 500க்கு 225 பெற்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் பார்த்தீங்கன்னா 500க்கு பார்த்தீங்கன்னா 260 பெறாங்க. பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்களை அதிகரிப்போட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 225 மதிப்பெண் பெற்றாங்க. நெக்ஸ்ட்டு 260 மதிப்பெண்கள் பெறாங்க எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா 225 260 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 260 225 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25 மதிப்பெண்கள் வரும். சாரி, 260 மைனஸ் 225 அப்போனா பார்த்தீங்கன்னா 35. 225 260 மைனஸ் பண்ணோம்னா 260 225 மைனஸ் பண்ணோம்னா இங்கிட்ட ஒரு 25 இருக்குது, அங்கிட்ட ஒரு 10 இருக்குது. அப்போனா 35 மார்க் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், 35 மார்க் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெற்று செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா 35 மார்க் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஓகே, அவர் பெற்ற சதவீதம் 35 மார்க்குன்றது இது. ஓகே, அவனை மொத்தம் பார்த்திங்கன்னா 500 மதிப்பெண்கள். ஓகே, இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா 0க்கு 0 அடியாரும். 1 5 7 5 35. அப்போ நான் 7% தான் பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 35 மார்க்குன்றது 7%, 500க்கு 35ன்றது 7%. ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, 7%ன்றது 35 மார்க்கு. அப்போ நான் 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 10ஆம் சம். ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். எப்படி பாருங்க, ரோஜா பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக 18,000 பெறுறாங்க. அவர் தனது சம்பளத்தை முறையை கல்வி, சேமிப்பு, பிற செலவுகளுக்கு பார்த்திங்கன்னா செலவினங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவு செய்கிறார். எப்படின்னா கல்விக்கு பார்த்திங்கன்னா 2%, சேமிப்பு பார்த்திங்கன்னா 1% சேமிக்கிறாரு. அது பிற செலவுக்கு மற்ற செலவுக்கு பார்த்திங்கன்னா 3% பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறாரு. ஏன்னா அவரது செலவை சதவீதமாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா அவர் செலவு பார்த்திங்கன்னா சதவீதமாக கேட்டிருக்காங்க. எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவும் பண்ணியிருக்காங்க, அதான் கேள்வி. ஓகே, நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் செஞ்ச மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா பங்கு எத்தனை பங்கு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 பங்கு கல்வி, 1 பங்கு பார்த்திங்கன்னா சேமிப்பு பண்ணியிருக்காங்க, 3 பங்கு பார்த்திங்கன்னா மற்ற செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மொத்த பங்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6 பங்கு. மொத்த பங்கு பார்த்திங்கன்னா 6 பங்கு பார்த்திங்கன்னா மொத்த பங்கு அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம எழுதணும். ஓகே, மொத்த பங்கு 6 பங்குனா
மொத்த பங்கு 6 பங்குனா ஒரு பங்கு 2 பங்கு பார்த்தீங்கன்னா கல்விக்குன்னு விட்டாங்க. கல்விக்கு பார்த்தீங்கன்னா 2 பங்கு. அப்போனா 18,000ல் 2%, 2 பங்குன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 2 2 2 6 1 3 3 7 3 6 3 28 6 3 18 சாரி 6 3 18 அப்புறம் 6,000 பார்த்தீங்கன்னா கல்விக்காக செலவு பண்ணுவார். எப்படி பாருங்க 6,000 பார்த்தீங்கன்னா கல்விக்காக செலவு பண்ணுவார். 18 ரூபாவில் 6,000 கல்விக்காக செலவழிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பங்குனா இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பங்குனா 6,000னா ஒரு பங்குனா எவ்வளவு 3,000ன்றது அடுத்து சேமிக்கிறார். 2 பங்குனா 6,000. ஒரு பங்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சா ஈஸியாக அடுத்தடுத்து பண்ணிடலாம். அப்படின்னா நம்ம 2:3 1:3 எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. 1 கண்டுபிடிச்சாவே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 பங்குனா 6,000னா ஒரு பங்குனா 3,000, 3 பங்குனா 9,000. அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பங்குனா 3,000, 2 பங்குனா 6,000, 3 பங்குனா 9,000. அப்போனா தனித்தனியாக கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. கல்விக்கு 6,000 செலவு சேமிப்பு பண்ணுறாரு, 3,000 சேமிக்கிறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மற்ற செலவு பார்த்திங்கன்னா 9,000 செலவு பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். பெர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஈஸி தான். நம்ம அதை எடுத்துக்கிறது தான். அப்படின்னா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8th பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ நான் பார்த்த கூட ரொம்ப பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். 8th பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக யோசிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த பெர்சன்டேஜை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஈஸியாக மார்க்கும் எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். மற்ற டாபிக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு லைட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்டுன்றது ரொம்ப அதிகம். நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக டைம் போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த பெர்சன்டேஜ்ன்றது டாபிக். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 7th இருக்க பெர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இருக்குது எப்படின்னு பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டாபிக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா 8th இருக்க பெர்சன்டேஜ் வீடியோவை பார்த்துடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து கொள்கை வினாக்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்கை வினாக்கள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே ஈஸி தான். ஓகே, கீழே பாருங்கள் பல வகை திறனறி பயிற்சி கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஈஸி தான். நம்ம இதுவரையும் பார்த்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இதில் இந்த 7th பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் லெசனில் பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜும் கவர் ஆகும், தனிவெட்டியும் கவர் ஆகும். தனிவெட்டி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். தனிவெட்டி பார்த்திங்கன்னா தனிவெட்டின்னு டாபிக் தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம், அதுக்கு கீழே கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் டாபிக் கீழே வரது மட்டும் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நம்ம இதுவரையும் பார்த்ததுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இது தான் பார்த்திங்கன்னா அந்த கீழே இந்த இதுலேயும் கேட்டிருப்பாங்க. இந்த பலவகை திறனை பயிற்சி கணக்குகள் அதுலேயும் கேட்டிருப்பாங்க. அடுத்து இந்த கீழே சம்ஸ்லாம் மேற்சிந்தனை கணக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா 8th பார்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.